Hi friends, welcome to Ammi Chutney. இன்றைக்கி நம்ம கறிவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான அதே டைமில் ரொம்ப டேஸ்டான இந்த கறிவேப்பிலை தொக்கு இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷன் ஆலை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சூப்பரான கறிவேப்பிலை தொக்குக்கு தேவையான அளவுக்கு கறிவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தொக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ உருவிக்கலாம். கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா தொக்கு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போது வானலில் 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை எண்ணெயில் நல்லா வதங்கணும், அப்போ தான் தொக்கு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி பிரித்து விட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா கறிவேப்பிலை வதங்கிடுச்சு. 2 கை அளவுக்கு கறிவேப்பிலை போட்டோம், அது நல்லா சுருங்கி 1 கை அளவுக்கு வந்துடுச்சு. இப்போது இதே வானல்லையே 1 கை அளவுக்கு பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து அது நல்லா கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தொக்குக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துடலாம். நம்ம 2 கையளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம கறிவேப்பிலை கூட சேர்த்துடலாம். இப்போது இதே வானல்லையே 10 காஞ்ச மிளகாய் அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை நல்லா காரம் தாங்கும், அதனால் 10 மிளகா அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம். மிளகாவை வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கறிவேப்பிலையை அரைச்சிட்டு மீதி இருக்கிற தக்காளி பூண்டு புளி இதெல்லாத்தையும் வச்சு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி நிறையா சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 10 பல் பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாம். பூண்டு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கறிவேப்பிலை தொக்கு 1 வீக் வர்ற அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா வதக்கும் போது தக்காளியை சேர்க்காதீங்க. அது மாதிரி தாளிக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெய் சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு தாளித்து நல்லா சுண்டி இறக்கிடுங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இதை ஒரு தடவை வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த தொக்குக்கு நம்ம பூண்டுலாம் வதக்கி அரைச்சிருக்கிறதுனால நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். தொக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வர வர நம்ம போட்டிருக்கிற பூண்டு வாசமும் கறிவேப்பிலை வாசமும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. தொக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இது 1 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், வீணாகாது. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். நல்ல வாசமான கறிவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கறிவேப்பிலை தொக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நான் இட்லிக்கு வச்சு சாப்பிட போகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.